வணக்கம். இந்த வீடியோல சபரிமலையிலிருந்து பார்க்கக்கூடிய மகரஜோதி உண்மையா பொய்யாங்கிற கேள்விக்கு விடை தேட போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்க்காம தயவு செஞ்சு எந்த சாமிமாரும் கமெண்ட் பண்ண வேணாம்னு அன்போட கேட்டுக்கிறேன். மகரஜோதி உண்மையா பொய்யான்னு ஒத்த வரியில் ஆன்சர் வேணும்னா உண்மை, சத்தியமான உண்மை. இந்த பூலோக சஞ்சாரியா அவதாரம் எடுத்து வந்த ஐயப்ப சாமி அவர் வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க இருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கே, அந்த காந்தமலைக்கே திரும்ப போயிடுறாரு. ஆனா வருஷத்துல ஒரு நாள் அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறின அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜோதி உருவத்துல வந்து தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு, அருளாசி கொடுக்கிறாரு. இதைத்தான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் நம்புறான். இதுதான் உண்மைன்னு எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறான். இது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனா சத்தியமான இந்த மகரஜோதி உண்மையா இல்ல பொய்யான்னு எதுக்காக நம்ம மத்தியில ஒரு கேள்வி வருது? எப்ப இருந்து இந்த கேள்வி நம்ம கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு? ஐயப்ப சாமி உண்மை, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தி உண்மை, இதுல எல்லாம் எப்பாவது நமக்கு சந்தேகம் வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா குறிப்பா மகரஜோதி மட்டும் உண்மையா பொய்யான்னு ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு? ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் மகரஜோதி உண்மைங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் ஆதாரங்களை தேடுறதுக்கு முயற்சி பண்றான்? அது உண்மைன்னு நம்ம மனசுக்கும் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஏன் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம்னு கேட்டா, மகரஜோதி சுத்த பொய். பொன்னம்பலமேட்டு மலை மேலே இருந்து நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன்தான் நெருப்பை ஏற்றி ஜோதின்னு சொல்லி நமக்கு காட்டுறான். சபரிமலையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இந்த பொன்னம்பலமேடு இருக்கிறதுனால நமக்கு வெறும் நெருப்பு பிளம்பு மட்டும்தான் தெரியுது. அதை தூக்கி பிடிச்சி காட்டுற அந்த மனுஷன் தெரிய மாட்டேங்கிறான். இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு, கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கு, கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலை கோயில் தந்திரிகள் கூட ஏற்றுக்கிட்டாங்க. மலைவாழ் பழங்குடி மக்களும் இதையே தான் சொல்றாங்க. கேரளாவில் இருக்கிற முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க இது சம்பந்தமா நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பொன்னம்பல மேட்டுக்கே போய் படம் முடிச்சு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு ஃபேமஸான மேகசின் தெள்ள தெளிவா இந்த விஷயத்தை பத்தி ஒரு கட்டுரையே போட்டுருச்சு. பொன்னம்பலமேட்டுல தானா நெருப்பு உருவாகல, மனுஷங்க தான் அதை பத்த வச்சு காட்டுறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஆதாரங்களோட பொருத்தி வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா மகரஜோதி உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணும். அட யார் வேணாலும் சொல்லட்டுமாப்பா, எவர் வேணாலும் சொல்லட்டுமாப்பா, கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கு. தேவசம் போர்டோ தந்திரிகளோ ஸ்ட்ராங்கா நல்லா நங்கூரம் போல இந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ நடுவயசு பெண்களை சபரிமலை மேல அனுமதிக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டப்ப தந்திரிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்ணாங்க. நடுவயசு பெண்கள் 18 படியில ஏறிட்டா கோயில கண்டிப்பா மூடிடுவோம்னு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டஃப் கொடுத்தாங்க. ஆனா மகரஜோதி மனுஷங்களால தான் ஏத்தப்படுதுன்னு கவர்மெண்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அறிக்கை கொடுக்குது. அதுக்கு தாளமோன் தந்திரி குடும்பம் பல வகையில சாஃப்டா கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்களே தவிர கவர்மெண்ட் இப்படி சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ மகரஜோதி அப்போ பொய் தானான்னு கேட்டா இல்ல, இன்னும் நம்பிக்கையை விட்டுற வேணாம், உண்மைதான். உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னால பொய்ன்னு எப்படியெல்லாம் நம்ம கிட்ட இந்த தகவல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். இன்னையிலிருந்து ஒரு 11 வருஷங்களுக்கு முன்னால எல்லா ஐயப்ப பக்தர்களும் பொதுஜனங்களும் ஏன் ஒட்டுமொத்த நாடே கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு விபத்து நடந்துச்சு. சபரிமலைக்கு மறுபக்கத்தில் இருந்து கோயிலுக்கு வரக்கூடிய புல்மேடு பாதையில மகரஜோதி தரிசனம் பார்க்க வந்த பக்தர்கள் பெரும் தள்ளுமுள்ளுக்கு ஆளாகி கூட்ட நெரிசல்ல 100க்கும் மேற்பட்ட சாமிமார்கள் இறந்து போயிடுறாங்க. ஆனா மகரஜோதி பார்க்கணும்னா சபரிமலை கோயிலுக்கு தானே போகணும். ஒருவேளை பக்தர்கள் இறந்திருந்தா சன்னிதானத்தில் தான் கூட்ட நெரிசல் ஆகியிருக்கணும். மகரஜோதி தெரியும் போது இந்த புல்மேடு பாதையில் மக்கள் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, மகரஜோதியை பார்க்கறதுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 14 இடங்களுக்கு மேல, சில பேர் 9 இடம் 10 இடம் கூட சொல்லுவாங்க, சில பேர் 7 இடங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா மகரஜோதியை பார்க்கறதுக்கு மொத்தம் 14 வியூ பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் தான் இந்த புல்மேடு பாதை. இந்த புல்மேடு பாதையில மகரஜோதியை தரிசனம் பண்ணி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போற வழியில ஒரு சின்ன விபத்து ஏற்படுது. அதனால பயந்து போன மக்கள் இருட்டுல அங்க இங்கேயும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
பக்கத்துல யார் இருக்காங்க எவர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பக்தர்கள் எல்லாம் முண்டி அடிச்சு போகும்போது 100க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகி போச்சு. இந்த துக்கமான விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த அசம்பாவிதத்தை பத்தி விசாரணை பண்ணணும்னு 3 பார்ட்டிஸ் கேரளா ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, சபரிமலை கோயில் திருவாங்கூர் தேவசம் போர்டு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோவில். இந்த தேவசம் போர்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி. ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த தேவசம் போர்டுக்கு கொஞ்சம் சுதந்திரங்கள் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இந்த கோயில்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன லாப நட்டம் வந்தாலும் தேவசம் போர்டு கவர்மெண்ட் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் பக்தர்கள் கூட்டம் கூடும், எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் முன்கூட்டியே பிளான் பண்ணி கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும், நிறைய வரைமுறைகளை வகுத்திருக்கணும். இதெல்லாம் சரியா பண்ணாததுனால கவர்மெண்ட்டுக்கு இப்ப கொஸ்டின் போகுது. இந்த ஜட்ஜஸ் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த விபத்து நடந்ததுக்கு காரணமே மகர ஜோதியை பார்க்க குமிஞ்ச கூட்டம் தான். அந்த மகர ஜோதியை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இது வானத்துல அதிசயமா உண்மையாவே உருவாகுதா இல்ல மனுஷங்க தான் நெருப்பு ஏத்தி வைக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கப்படுது. ஆனா ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேள்விக்கு விசாரணை நடத்தி கவர்மெண்ட் பதில் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா இது லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதனால அந்த விஷயத்துல நாங்க கை வைக்க மாட்டோம்னு சொல்லிடுது. அதே நேரத்தில் இந்த கேள்வியை கொண்டு போய் சபரிமலை கோயிலுக்கு காலங்காலமா தந்திரிகளா இருக்கக்கூடிய தாளமோன் குடும்பத்தில் வைக்கப்படுது. அப்போ தலைமை தந்திரியா மூத்த தந்திரியா இருந்த கண்டரரு மகேஸ்வரரு இதுக்கு ஆன்சர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மகர ஜோதி மகர விளக்குன்னு மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கு. இந்த மகர ஜோதி வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட நாளில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும். அதே மாதிரி மகர விளக்குன்னு சொல்லப்படக்கூடியது ட்ரெடிஷனலாவே காட்டப்படக்கூடிய ஒரு சிம்பாலிக்கான தீபாராதனை. இது மனிதர்களால தான் ஏற்றப்படுது. முற்காலத்தில் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க மலைவாசிகள் இந்த தீபத்தை ஏற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டின் வைக்கப்படுது. சரி, முற்காலத்தில் யாரோ பழங்குடிகள் இந்த தீபத்தை ஏற்றி காட்டினாங்க, இப்போ யார் அதை ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பத்தின விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சபரிமலை கோவில் தந்திரிகளே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம தேவசம் போர்டு சார்பில் ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நிறைய பக்தர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மகர ஜோதியானது தானா உருவாகக்கூடிய நிகழ்வு கிடையாது, மனுஷங்களால ஏத்தப்படக்கூடிய ஒரு தீபம் தான் மகர ஜோதின்னு அது சொல்லுது. இதுல ஏற்கனவே நிறைய பக்தர்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நிறைய பக்தர்களுக்கு இந்த உண்மை பட்டவர்த்தனமா அந்த சமயத்துல சொல்லப்பட்டிருக்கவே இல்லை. சரி, ஏன் இந்த உண்மையை பல காலமா வெளியே தெரியாம பார்த்துக்கிட்டாங்க, இல்ல ஏன் வெளிப்படையா சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஐயப்ப சாமியுடைய கோயிலானது சபரிமலையானது ஒரு வியாபாரமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. கேரளாக்காரங்களுக்கு 1970-80களிலேயே நிறைய பிரச்சாரங்களை பண்ணி நிறைய ஆதாரங்களை காட்டி இப்படி மகர ஜோதியானது உண்மையா ஏத்தப்படுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தை சேர்ந்த முற்போக்குவாதிகள் கிட்டத்தட்ட சொல்லி வச்சிருந்தாங்கன்னு, அதுல இருந்தே கேரள மக்கள் எல்லாம் இந்த மகர ஜோதியை பார்க்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு. ஆனா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இங்க இருந்து தான் நிறைய பக்தர்கள் கூட்டம் மகர ஜோதியை பார்க்கிறதுக்கு குமியுதுன்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த 2011 நடந்த இந்த மிகப்பெரிய விபத்துல நிறைய இறந்து போனது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான். மலையாளத்துக்காரங்கன்னு பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த விபத்துல இறந்துருந்தாங்க. இதே மாதிரியே 2011 மட்டும் கிடையாது, 1999 ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த சமயத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேற்பட்ட பக்தர்கள் இறந்து போயிடுறாங்க. அதுவும் சபரிமலையில பம்பா நதிக்கரையில இதே மகர ஜோதியை பார்க்க வந்த கூடுன கூட்டத்துல தான் இப்படி ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. சோ இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போக முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய சங்கமும் சரி, தனி மனிதர்களும் சரி, மீடியா பர்சன்ஸும் சரி, பொன்னம்பலம் மேட்டுக்கே போய் அங்க மனுஷங்க நின்னு நெருப்பு ஏத்தி காட்டுறதுக்கு உருவாக்கப்படக்கூடிய திண்டில இருந்து அந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிறதுனால வனத்துறை அங்க வச்சிருக்கிற கண்காணிப்பு கோபுரங்கள்ல இருந்து இப்படி நிறைய விஷயங்களை போட்டோ எடுத்து வீடியோ போட்டு நமக்கு ஆதாரமா காட்டிட்டாங்க. சரி, இப்போ மகர ஜோதி உண்மைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள வருவோம். இத்தனை ஆதாரங்களுக்கு அப்புறமாவும் மகர ஜோதி உண்மைன்னு சொல்றது எப்படின்னா, ஒன்னு
தந்திரிகள் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா மகர ஜோதிங்கிறது ஒரு நட்சத்திரம், மகர நட்சத்திரம். இப்போ சில காலமா இந்த மகர நட்சத்திரம் தென்படலன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த நட்சத்திரத்தை பார்த்ததாக முற்காலத்தில் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ மகர ஜோதின்னு ஒன்று இருக்கிறது உண்மை. இப்போ அந்த நட்சத்திரம் சில சமயங்கள்ல நம்ம கண்ணுக்கு தென்படலாம். ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாத பல காரணங்களால இப்போ நம்முடைய கண்ணுக்கு அது தெரியாம கூட போயிருக்கலாம். ஆனா ஐயப்ப சாமி வருஷத்துல ஒரு நாள் காட்சி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா எப்படியாவது காட்சி கொடுத்தே தீரணும்ல. அது எப்படி அந்த நட்சத்திரம் சமீப காலத்துல காட்சி கொடுக்காம போச்சுன்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா மகர ஜோதின்னு சொல்றது வேற, மகர விளக்குன்னு காட்டப்படுறது வேறன்னு சொல்றபடி பார்த்தோம்னா மகர ஜோதின்னு ஒன்று வானத்தில் ஏற்கனவே தெரியும் போது ஏன் நடுவில் இந்த விளக்கை கொண்டு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் ஒரு காரணம் சொல்லப்படுது. 1000 வருஷங்களுக்கு முன்னால மனித பிறவி எடுத்து நம்மளை போல வாழ்ந்த ஐயப்ப சாமி தன்னுடைய அவதார நோக்கத்தை முடிச்சுக்கிட்டு சபரிமலை உச்சிக்கு வந்து இப்போ மாளிகை புரத்தம்மா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிமண்டபத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா மணிகண்டனை ரத்தமும் சதையுமா அவர் கூட அவருடைய படையில நின்று சண்டை போட்ட கொள்ளையன் உதயணனை கொல்றதுக்காக உதவி பண்ணின ஆலங்காடு அம்பலப்புழா யோக படை வீரர்கள் பார்த்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்ப நடக்கிற கதை சமீப காலத்து கதை, கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முற்பட்ட கதை தான். மகிஷியை அழிக்க வந்த தர்மசாஸ்திர கதை கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. தர்மசாஸ்திர அவதாரத்துக்கு அப்புறமா வேற ஒரு காரணத்துக்காக அவதாரம் பண்ணின ஐயப்ப சாமி தான் தியானம் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே உட்கார்ந்துருக்காரு. இந்த மறுபிறவி எடுத்த ஐயப்ப சாமியை பத்தி ஏற்கனவே இந்த சேனல்ல 2 வீடியோ இருக்கு. அதை டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அப்புறமா பாருங்க. இப்படி பந்தள ராஜகுமாரனா வளர்ந்து படைகளை எல்லாம் வழிநடத்தி போர் பண்ணி ஜெயிச்சு வந்த ஐயப்ப சாமி பட்டுன்னு சபரிமலை மேல உட்கார்ந்த இடத்துலயே மறைஞ்சு போயிடுறாரு. இவரை இம்பிட்டு நேரமா கண்கூடா பார்த்துக்கிட்டு இருந்த ஆலங்காடு அம்பலப்புழா படையை சேர்ந்த வீரர்கள் என்னடா இங்க அதிசயம் நடக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது திடீர்னு பொன்னம்பலமேட்டுல அவங்களுக்கு ஒரு தீப ஒளி தெரிஞ்சிருக்கு. ஆஹா, இவ்வளவு நாளா நம்மள ஒரு தலைவனா இருந்து வழி நடத்தின ஐயப்பன் சாதாரண மனுஷன் கிடையாது, தெய்வ பிறவின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஒரு சந்தேகம் வரலாம். ஐயப்பன் சபரிமலையில மணிமண்டபம் இருக்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மறைஞ்சிடுறாரு. ஜோதி வடிவமா நெருப்பு தீபமா மாறிட்டாரு. அது சரி, ஆனா ஏன் அந்த நெருப்பு பொன்னம்பல மேடு மேல போய் தெரியணும்? ஏன் இங்க சபரிமலை மேல மணிமண்டபம் இருக்கிற இடத்துல காட்சி கொடுத்துருக்கலாமே? நியாயமா பார்த்தா சன்னிதானம் சபரிமலை மேல இருக்கு, அருமையா சாமி சிலையும் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு. அப்படி ஐயப்பன் காட்சி கொடுக்கறதுனா கருவறையில சிலையிலேயே கூட காட்சி கொடுத்துருக்க வேண்டியதுதானே? ஏன் பொன்னம்பல மேட்டுல போய் காட்சி தரணும்னு கேட்டா தெய்வம் எந்த இடத்துல பிறந்து வந்துச்சோ அதே இடத்துல போய் மறைஞ்சு காந்தமலை ஜோதியா மாறினாரு. இதுதான் தத்துவம். அதாவது ஐயப்பன் பம்பையாத்தங்கரையில இருந்து பந்தளராஜா கையில கிடைச்சாருன்னு சொல்லுவோம். ஆனா அவர் பிறந்தது உண்மையிலேயே பொன்னம்பலமேட்டுல தான். அவர் பொன்னம்பலமேட்டுல எப்படி பிறந்தாரு, எதனால இந்த அவதாரம் நடந்துச்சு, அதெல்லாம் வேற ஒரு வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இப்படி பொன்னம்பலமேட்டுல ஐயப்பனுடைய அவதாரத்துக்கு காரணமா இருந்த அவருடைய அப்பா அம்மாவுக்கு சாஸ்தா காட்சி கொடுத்து தானே ஒரு குழந்தையா மாறி அவங்களுக்கு பொன்னம்பலமேட்டிலேயே பிறக்கிறாரு. அப்புறமா இந்த குழந்தை கொண்டு வரப்பட்டு பம்பா நதிக்கரையில் வைக்கப்பட்டு பந்தளராஜனால எடுத்து வளர்க்கப்படுது. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் மறுபடியும் காந்தமலைக்கு போய் சேர்றதுக்கு அவர் பிறந்த இடமான அந்த பொன்னம்பலமேட்டையை பயன்படுத்திக்கிறாரு. அது என்ன காந்தமலை காந்தமலைன்னு சொல்றமே, காந்தமலை ஜோதியானவான்னு பாட்டு கூட பாடுறமே, பொன்னம்பலமேடு தான் காந்தமலையான்னு கேட்டா காந்தமலை இந்த பூமியிலே கிடையாது, அது ஒரு வானலோகத்து மலை. நம்ம எப்படி கைலாச மலை ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் இறைவனுடைய வாசஸ்தலங்களா வானலோகத்தில் இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஐயப்ப சாமியுடைய ஆதி அவதாரம் சாஸ்தா சாமி இருக்கக்கூடிய இடம் தான் காந்தமலை. அதை எப்படி பார்க்கறது? காந்தமலை ஜோதி தரிசனம் எப்போ நமக்கு கிடைக்கும்னு கேட்டா நமக்கு மோட்சம் கிடைச்சா தான் காந்தமலைக்கு போக முடியும். மோட்சம்னா என்னன்னா அதுக்கு நம்ம வாழ்நாள் முடிஞ்சு நம்ம சாமி கிட்ட சரணமாகணுங்கிறத அர்த்தம்.
உண்மையான பக்தனுக்கு கைலாச பதவி கிடைக்கும், வைகுண்ட பதவி கிடைக்கும்னு சொல்ற மாதிரி ஐயப்ப பக்தர்கள் ஐயன் வாசம் செய்கிற காந்தமலை பதவி கிடைச்சு அங்க ஜோதியா உட்கார்ந்து இருக்கிற சாஸ்தாவை தரிசிக்க முடியும். ஆனா சாமிக்கு மாலை போட்டுக்கிட்ட எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. சாமி நினைக்கணும் நம்மள அவர் கூட அவர் வச்சுக்கணும்னு. ஆனா இந்த பூமியிலேயே காந்தமலைக்கு ஈக்குவலா பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இமயமலை சிகரத்தை கைலாச பர்வதம்னு சொல்றது இல்லையா, ஆனா உண்மையான கைலாசம் வானலோகத்தில் இருக்கு. இங்க இமயமலை இறைவன் இறங்கி வந்த இடம், அவருடைய வாசஸ்தலம்னு நம்ம சொல்ற மாதிரி சாஸ்தாவுடைய காந்தமலையாக பூமியில பொன்னம்பலமேடு தான் பார்க்கப்படுது. அதே காரணத்துக்காகத்தான் நெருப்பு தீப ஜோதியாக சாமி அங்க காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிருக்காரு. சோ சாமி காட்சி கொடுத்தது உண்மை. அதுக்கப்புறமா தந்திரிகள் சொல்ற மாதிரி பொன்னம்பலமேட்டுல அந்த ஒரு நிகழ்வை, அந்த அற்புதத்தை ஆராதிக்கிற மாதிரி ட்ரெடிஷனலா சிம்பாலிக்கா ஆண்டவன் ஐயப்பன் இங்க இருந்துதான், அதாவது பொன்னம்பலமேட்டில இருந்து காந்தமலையிலேயே இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறாரு அப்படின்னு காட்டும் விதமாக தீபம் ஏத்தக்கூடிய இந்த வழக்கம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மலை மேல ஏத்தப்படக்கூடிய தீபம் மாதிரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கார்த்திகை மாசம் சிவபெருமான் மலை மேல தீபமா நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அத மனுஷங்க தான் ஏத்துறாங்கன்னு நமக்கு தெரியாதா? தெரியும். அதுக்காக அது வெறும் தீன்னு சொல்றோமா? அந்த தீபத்தை சிவபெருமானாவே நினைச்சு கும்பிடுறோம், கொண்டாடுறோம். அதே போல நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்து இந்த புண்ணிய பூமியில வாழ்ந்த ஒரு உத்தம புருஷனை, உலகாளும் ஆண்டவனை பார்த்து பழகி இருந்த, அவர் பிறந்த இடத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த மக்க மனுஷருக, பழங்குடி மலைவாழ் மக்கள் அந்த முக்கியமான வரலாற்று சம்பவத்தை ஆராதனை பண்ணி கும்புறதுக்காக தீபத்தை ஏத்தி வைக்கிற வழக்கத்தை கொண்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சபரிமலையில வந்து சாமி கும்புறவங்களுக்கு இது தெரிஞ்சேதான் அதை ஒரு சாமியா நினைச்சு அந்த தீபத்தை அவங்க கும்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா காலப்போக்கில் அது சரியா கடத்தப்படல, தெளிவா மற்றவங்களுக்கு புரிய வைக்கப்படல. மலை மேல உருவாகிற அதிசய அந்த நெருப்பு உருவம் ஐயப்பனுடைய காந்தமலை ஜோதின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சரி, இப்ப வரைக்கும் அதை யார் ஏத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவசம் போர்டோட வழிகாட்டுதலின்படி அதனுடைய ஊழியர்களும் அரசாங்க மின்சாரத்துறை ஊழியர்களும் தான் இதை ஏத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் பாரம்பரிய பூர்வீக குடிகள் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது ஒரு பெருங்கதை. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான் இதுக்கு சுருக்கமான பதில். இந்த மண்ணையும் மக்களையும் முழுசா ஆண்டுகிட்டு இருந்த பந்தள ராஜ குடும்பமா இருக்கட்டும், திருவிதாங்கூர் அரண்மனை வாரிசுகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நாட்டோட சாதாரண குடிமக்களா மாறி போற அளவுக்கு மாற்றங்கள் இப்போ வந்துருச்சு. அதை போல அரசாங்க திட்டங்களுக்காக, வரைமுறைகளுக்காக ரிசர்வ் ஃபாரஸ்ட்கள் உருவாக்கப்பட்டுச்சு, தடை செய்யப்பட்ட பகுதிகள் கொண்டு வரப்பட்டுச்சு, பொன்னம்பலமேடு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டே கொண்டு வரப்பட்டுச்சு. பக்தியோட பழங்குடிகள் இந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு 1950கள் டைம்ல அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கைக்கு குந்தகம் வரக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த தீபாராதனை காட்டுற பணியை தன்னுடைய கடமைன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்த விஷயங்கள்ல இருந்து மகர ஜோதியோ மகர விளக்கோ உண்மையா பொய்யான்னு கேட்டா, ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க சுத்த பொய்ன்னு சொல்றாங்க. எப்பா ஆதாரங்கள் கிடைச்சி போச்சு, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வானத்துல நட்சத்திரம் உருவானா கூட இயற்கை நிகழ்வுன்னு சொல்லிடலாம். ஆனா நெருப்பு தீபம் 3 முறை மின்னி மின்னி எரிகிறது மனுஷனுடைய வேலைதான். ஆண்டவன் அருவமா தான் இருப்பாரு, இப்படி ஒரு உருவமாலாம் காட்சி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அது போக இது பொய்ன்னு ஏன் நாங்க நிரூபிக்க துடிக்கிறோம்னா, இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து குமியிறாங்க. இது என்னைக்குமே பார்க்க முடியாத ஐயப்பனுடைய ஒரு தரிசனம்னு நினைச்சுக்கிட்டு இந்த மனுஷனால காட்டப்படக்கூடிய அந்த நெருப்பை பார்த்துட்டு கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதை தடுக்கணும்னு தான் இது பொய்ன்னு நிரூபிக்க நாங்க தடுக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். சபரிமலையில பக்தர்களுடைய பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். உயிரை விட்ட ஏதாவது ஒரு பக்தர் நம்ம வீட்டில் இருந்து போயிருந்தாருன்னா அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு இப்போ புரியும். ஆனா ஒரு தப்பு நடக்கும்போது அதுக்கு யாரையாவது தண்டிக்கணும், யார் மேலையாவது பழி போடணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பலி போடக்கூடாது. அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை யாரு பண்ணியிருக்கணும், இந்த விபத்து இந்த அசம்பாவிதம் நடக்காம யாரு தடுத்திருக்கணும்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல கொண்டு போய் பழிய போடணும். இன்னைக்கு மகர ஜோதி பொய்ன்னு சொல்லணும்னா பொய்னா என்ன, உண்மைனா என்னன்னு ஒரு தெளிவான டெஃபனிஷனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா மகர ஜோதி உண்மையா பொய்யான்னு சொல்லணும். எது உண்மை? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்படி சொல்றதுதான் மகர ஜோதி விஷயத்துல சரியா இருக்குமா? இல்ல இல்ல,
கண்ணால பார்க்கக்கூடிய விஷயமும் கிடையாது, காதால கேட்கக்கூடிய சத்தமும் கிடையாது. விசாரணை மேல விசாரணை போட்டாலும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு இந்த ஆன்மீக விஷயத்துல, இந்த சாமி விஷயத்துல இதுதான் சரியான நிலைப்பாடா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயமா. மகர ஜோதியை எப்படிப்பட்ட விஷயமா நம்ம பார்க்கிறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. சபரிமலை சன்னிதானத்துல என்ன இருக்கு? சாமியா இருக்கு. அது வெறும் சிலையப்பா. இந்த சிலையவே எத்தனை தடவை துஷ்டர்கள் தாக்கியிருக்காங்க. ஐயப்பனுடைய கோயில் எத்தனை தடவை எரிஞ்சு போயிருக்குன்னு தெரியுமா? அப்பெல்லாம் அந்த சிலை என்னையா பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்டா, அட அற்பமான ஆட்டம் போடுற மனுஷங்களா, ஆண்டவன் போட்டு வச்சிருக்கிற கணக்கு எல்லாம் இப்ப எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? அது தெரிஞ்சிட்டா தான் நீங்களும் கடவுளாயிருவீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில நீங்க இருந்தாலும் சரி, நீ குதர்க்கமா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற திராணி என்கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி சரணம், ஐயப்ப சரணம். உலகமே எதிர்த்தாலும் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்தர்களா நீங்க இருந்தாலும் சரி, இது உண்மை இது பொய் அப்படின்னு எந்த ஸ்டாண்ட் வேணாலும் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏதோ ஒரு மனுஷன் ஏத்துற தீபத்தை இன்னொரு மனுஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு தெரியாம மறைச்சிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மகர ஜோதி பொய்யாகிறாது, மகிமையும் பொய்யாகிறாது. இயற்கையா இந்த தீபம் நமக்கு தெரிஞ்சா என்ன, இல்ல ஒரு சாதாரண மனுஷன் இந்த தீபத்தை ஏந்தி பிடிச்சா என்ன, இல்லனா ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட மகா பெரிய பாதகன் ஒருத்தன் வந்து அதை ஏந்தி பிடிச்சா தான் என்ன? ஒளியா உருவெடுக்கிற ஜோதி உண்மையான ஜோதி. நெருப்புல ஏதியா உண்மை பொய்யே? நெருப்பு யாரு பொறுத்தனாலும் உண்மைதானப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் பேசினாலும் மகர ஜோதி உண்மையா பொய்யாங்கிறது அதை பார்க்கிறவங்களுடைய மனசை பொறுத்த விஷயம்தான். நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இவ்வளவு நாளா நம்ம நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது கிடையாது அப்படின்னு மாத்தி தெரிய வரும்போது அதை பக்குவமா பார்க்கணுமா, இல்ல உண்மை பொய்ன்னு முத்திரைக்குள்ள கொண்டு போகணுமான்னு ஐயப்ப சாமிகள் தான் முடிவு பண்ணணும். இந்த பூமியிலேயே கடைசி காலத்துல நம்ம புள்ள குட்டிகளே நமக்கு கஞ்சி ஊத்துமாங்கிறதே இந்த காலத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி இருக்கும்போது நம்ம கர்ம பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கோ, நமக்கெல்லாம் காந்தமலைக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைக்குமோ என்னமோ, அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்கலையோ, இங்க பூலோக ஸ்வர்க்கம் சபரிமலையில இருந்து ஐயப்ப சாமிய அந்த ஜோதி உருவத்துல நினைச்சு நம்ம வழிபடக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மனுஷன் ஏத்துறதுனாலயே மகர ஜோதி செயற்கையாயிராது. உண்மையை சொன்னா அந்த மனுஷனே இயற்கையுடைய ஒரு அங்கம் தான். அவனும் பொய்யில்ல, அவன் ஏத்துற மகர ஜோதியும் பொய்யில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.